அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புவாரோ அவரின் சந்திப்பை அல்லாஹும் விரும்புவான். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுப்பாரோ அவரை சந்திப்பதை விட்டும் அல்லாஹ் வெறுப்பான். அப்பொழுது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மரணத்தை பற்றியா கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்று கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், அப்படியானால் எங்களிலுள்ள எல்லோருமே மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களே என்று பதில் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கூறுவது போலல்ல. ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனுடைய பார்வைகள் மிரள ஆரம்பிக்கும் போது, உள்ளம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போல கொதிக்க ஆரம்பிக்கும் போது, தோளிலுள்ள முடிகள் எல்லாம் மெய் சிலிர்க்க ஆரம்பிக்கும் போது, விரல்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பின்ன ஆரம்பிக்கும் போது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை யார் விரும்புவாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹும் விரும்புவான். மேலும் இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் பார்க்கவில்லையா, ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனது பார்வை மிரள ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடம்பிலிருந்து பிரிந்து செல்கின்ற உயிரை பார்வை தேடுகின்ற காட்சி என்று பதில் கூறினார்கள். மேலும் அல்லாஹு தாலா தன்னுடைய புத்தகமான திருமறை குர்ஆனில் கூறுகிறான், இன்குன்தும் கைர மதீனின் தர்ஜியூனஹா இன்குன்தும் ஸ்வாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நாங்கள் எடுத்துச் செல்கின்ற இந்த உயிரை மீண்டும் அந்த உடம்பிற்குள் செலுத்துங்கள் பார்ப்போம் என்று சவால் விடுகிறான். ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலையில் இருந்தானா அவனுக்கு அருகில் இருக்க தன்னுடைய மனைவி, பிள்ளை, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். மேலும் அந்த மனுஷனால் தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்குகளையும் பார்க்க முடியும். அவன் தன் சொந்தங்களுக்கு எதையோ சொல்ல முற்படுவான், ஆனால் அவனால் எதுவும் சொல்ல முடியாது. அவர்களுக்கான நேரம் வந்துட்டா ஒரு நொடி முற்படுத்தவோ படமாட்டாது, பிற்படுத்தவோ படமாட்டாது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாமளும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம். அதுக்குள்ளே நம்மளால் என்ன நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.